Greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. இன்றைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு குட் மெடிசின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற நாட்களில் நம்ம எல்லாருமே ஒரு மெடிசின், அதாவது எந்த மெடிசின் போட்டால் நம்மளுக்கு சரியாகும், எந்த மெடிசின் போட்டால் நம்மளுக்கு கியூர் வரும், ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அது என்ன மெடிசின்ன்றதை கர்த்தர் நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. ஸோ லெட்ஸ் ஆல் ப்ரே. லார்ட் ஜீசஸ், we thank you for this beautiful day. அப்போ நீர் இன்றைக்கு எங்களுக்கு பேச இருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி செயல்பட அப்ப அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியேசே நிற்கிறபத்தாங்க இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஓகே, நம்ம வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 17 verse 22. சரியா? A joyful heart is good medicine, but a crushed spirit dries up the bones அப்படின்னு இருக்கு. A joyful heart is a good medicine, but a crushed spirit dries up the bone. தமிழ்ல என்ன போட்டு இருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஓகே, ஸோ எது குட் மெடிசனாக இருக்கா, எது நல்ல ஔஷதமாக இருக்கா? மனமகிழ்ச்சி. குட் the good medicine for us is the joy that comes from the Lord. இந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேற எங்க இருந்தும் கிடைக்காது. நம்மளுக்கு ஆண்டவர் இடத்துல இருந்து மாத்திரம் தான் கிடைக்குங்க. கர்த்தர் இடத்துல மாத்திரம் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும், இந்த ஜாய். சரியான வசனம் என்ன சொல்லுது? The joy of the Lord is my strength அப்படின்னு சொல்லுது. கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மளோட பலனா இருக்குல்ல. ஸோ இன்றைக்கு பிலிப்பியர் 4:4 இப்படி சொல்றாரு பவுல், சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோன்னா, எப்படி பல விதமான சோதனைகள் வந்தாலும் நீங்க அதுல சந்தோஷமா இருங்க, ஏன்னா அந்த இடத்துல உங்களோட விசுவாசம் பரீட்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நமக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். இன்றைக்கு அதுதான் நம்மளுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம டாக்டர் கிட்ட போனாலே அவர் நிறைய மெடிசன்ஸ் கொடுப்பாரு நம்மளோட இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஒன்று சொல்லுவார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் வெளியில போங்க, வாக் பண்ணுங்க, பார்க்குக்கு போங்க, பேசுங்க அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஏன்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்குள்ள அந்த சந்தோஷம் குறைவுபடுது. ஸோ இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அதை நம்ம அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள போறோம். சத்ருவானவன் நம்ம கிட்ட பொன்னையும் பொருளையும் திருட வரல, நம்மளோட ரட்சிப்பையும் நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளோட அந்த சமாதானத்தையும் தான் திருட வரான். நிறைய நேரத்துல இந்த சந்தோஷத்தை, இந்த மனமகிழ்ச்சியை நம்ம இழந்து போறதுனால நம்மளுக்கு மென்டலி, நம்ம எமோஷனலா, மன ரீதியா நம்ம சோர்ந்து போயிடுறோம். அதே போல சரீரதியா, பிசிக்கலி கூட நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம மன ரீதியா அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஃபிசிக்கலி நிறைய கட் இஷ்யூஸ் வருது, அல்சர்ஸ் வருது, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்னு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இன்றைக்கு நம்ம கர்த்தர் இடத்துல சொல்லுவோம், எசப்பா எனக்கு நீங்கள் சந்தோஷத்தை தாங்க, நான் உமக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுவே எனக்கு ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கணும்னு நம்ம கர்த்தர் இடத்துல கேட்போம். ஏன் வசனம் என்ன சொல்லுது? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிஞ்சது போல, நம்ம எலும்புகளை முறிந்தது போல நம்ம அமர்ந்துடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்படி முடங்கி போறதுக்காக நான் உன்னை படைக்கல, நீ எழும்பு சீயோனே, நீ எழும்பு, சந்தோஷமா நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். வாங்க இப்போதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை வைத்து எங்களோட பேசினதற்காக நன்றி. இப்பொழுது கூட யாரெல்லாம் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்தினால நீர் அப்பா நிரப்புங்க. அப்பா, build each and everybody according to your will, Father God. In Jesus' name I pray. Amen. Amen. God bless you. Have a blessed